சற்று கற்பனை செய்து பாருங்கள். அதாவது ஒரு பெரிய நிறுவனத்தோட தலைமை பொறுப்புக்கோ அல்லது ஒரு புது நாட்டோட ஆட்சி பொறுப்புக்கோ நீங்க வரீங்க. கண்டிப்பா. அது ஒரு சவாலான சூழ்நிலை தான். ஆமா. அங்க இருக்கிற மக்கள் உங்கள ரொம்ப சந்தேகமா பாக்குறாங்க. சில பேரை உங்களை எதிர்க்கவும் தயாரா இருக்காங்க. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? அன்பால அவங்கள வெல்வீங்களா? சாதாரணமா நம்ம ஊர்ல அதான் நினைப்போம். பொறுமையா நல்லெண்ணத்தை நிரூபிக்கணும்னு. ஆனா நிக்கோலோ மாக்கியவெல்லிங்கிற அந்த வரலாற்று அறிஞர் இதுக்கு ஒரு அதிர்ச்சியான பதில சொல்றாரு. இல்ல, இரக்கமே இல்லாத ஒரு அதிகாரி அனுப்பி அந்த எதிர்ப்ப ஈவு இரக்கமின்றி ஒடுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. கேட்கவே கொஞ்சம் நடுங்க வைக்குது இல்ல? ஆமா. அவங்க பயந்து நடுங்கின பிறகு அந்த அதிகாரியே பொதுவெளியில கொன்னுட்டு பழிய அவன் மேலேயே போட்டுடுங்க. இப்ப நீங்க ஒரு மீட்பரா மக்கள் முன்னாடி காட்சி அளிப்பீங்கன்னு சொல்றாரு. அட பாவமே, இது வெறும் கற்பனை கிடையாது. உலகை ஆளும் அதிகாரத்தோடு எழுதப்படாத ஒரு விதி. எக்ஸாக்ட்லி. உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எந்த ஒரு சார்பும் இல்லாம நடுநிலையா அலச போற மூலக்கதை ராபர்ட் எம் ஆடம்ஸ் தொகுத்த மாக்கியவெல்லியோட புகழ்பெற்ற தி பிரின்ஸ் புத்தகத்தின் விமர்சன பதிப்பு. ஆமா, நாம இன்னைக்கு பண்ண போற இந்த ஆழமான அலசல் வெறும் வரலாற்று பாடம் மட்டும் கிடையாது. மாக்கியவெல்லியோட மூல உரையோட சேர்த்து ஃபெலிக்ஸ் கில்பர்ட், எர்ன்ஸ்ட் காசிரர், அப்புறம் ஷெல்டன் வோலின் போன்ற அறிஞர்களோட விளக்க கட்டுரைகளையும் நாம இணைச்சு பார்க்க போறோம். அதாவது 500 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த சின்ன புத்தகம் இன்னிக்கும் ஏன் அரசியல்வாதிகளாலையும் கார்ப்பரேட் தலைவர்களாலையும் சீக்கிரட்டா படிக்கப்படுதுங்கிற உளவியலை நம்ம உடைக்க போறோம். கண்டிப்பா. ஆனா இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும். மாக்கியவெல்லி அப்படின்னாலே ஏதோ ஒரு இருட்டறையில உட்கார்ந்து உலக அழிக்க சதித்திட்டம் தீட்டுன வில்லன் மாதிரி தான் பலரும் நினைக்கிறாங்க. ஆனா அவர் ஏதோ கற்பனை உலகத்துல இதை எழுதலையே. 15ஆம் நூற்றாண்டு இத்தாலி ஒரு அமைதியான நாடே இல்லையே. துளியும் அமைதி இல்ல. ராபர்ட் ஆடம்ஸோட வரலாற்று அறிமுகம் அதை தெளிவா காட்டுது. அன்றைய இத்தாலி ஒரு முழுமையான நாடே கிடையாது. ஓ, பல பகுதிகளா பிரிஞ்சு கிடந்ததா? ஆமா. புளோரன்ஸ், மிலன், வெனிஸ், நேபிள்ஸ், அப்புறம் போப் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள்னு 5 பெரிய பிரிவுகளா பிரிஞ்சு கிடந்த ஒரு நிரந்தர போர்க்களம். நிரந்தர போர்க்களம்? ஆமாங்க. ஒரு பக்கம் பிரான்ஸ், இன்னொரு பக்கம் ஸ்பெயின், பலமான அண்டை நாடுகள் இத்தாலிய தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டே இருந்தாங்க. எப்ப வேணாலும் ஆட்சி கவுளலாங்கிற ஒரு பதற்றமான நிலை. அப்போ இது ஒரு சர்வைவல் கேம் மாதிரி தான். ஆனா ஒரு சந்தேகம், இந்த இத்தாலிய அரசுகளுக்குன்னு ஒரு பெரிய படைபலம் இருந்திருக்கணுமே, எப்படி தோத்தாங்க? இங்கேதான் அவங்களோட மிகப்பெரிய பலவீனமே வெளிப்பட்டுச்சு. அவங்களுக்குன்னு சொந்தமா விசுவாசமான ராணுவம் இல்ல. பணத்துக்காக போரிடுற கூலிப்படையினரை தான் அவங்க முழுசா நம்பியிருந்தாங்க. இந்த மெர்சினரிஸ் அப்படின்னு சொல்வாங்களே, அவங்களா? அதேதான். மாக்கியவெல்லி புளோரன்ஸ்ல பல வருஷம் ராஜதந்திரியா வேலை பார்த்தப்போ இந்த கூலிப்படையினர் எவ்வளவு ஆபத்தானவங்கன்னு நேர்லயே பார்த்திருக்காரு. இத நம்ம கார்ப்பரேட் உலகத்தோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க தோணுது. இப்போ நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க. உங்களை எதிரி நிறுவனங்கள் எப்ப வேணாலும் பலவந்தமா ஹாஸ்டைல் டேக் ஓவர் பண்ணலாம். நடக்கிறது தான். இதிலிருந்து தப்பிக்க நீங்க சில பெரிய லாயர்களையும் பிஆர் ஏஜென்சிகளையும் நம்பியிருக்கீங்க. ஆனா எதிரி கம்பெனி அதிக பணம் கொடுத்தா உங்க சொந்த லாயர்களே உங்களை எதிர்த்து வேலை செய்வாங்களே, இது எவ்வளவு ஆபத்து? மிகச்சரியான ஒப்பீடு. அந்த பிஆர் ஏஜென்சிகளும் லாயர்களும் தான் மாக்கியவெல்லியோட கூலிப்படையினர். பணம் மட்டும்தான் அவங்க நோக்கம். ஆபத்து சின்னதா இருந்தா சண்டை போடுவாங்க, பெரிய போர் வந்தா உங்களை நடுத்தெருவுல விட்டுடுவாங்க. அட, அப்போ இதுல இருந்துதான் அவர் அந்த 2 முக்கிய தத்துவங்களை சொல்றாரா? விர்ச்சு அப்புறம் ஃபார்ச்சூன். ஆமா. ஆடம்ஸோட குறிப்புல இருந்து நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். மாக்கியவெல்லி சொல்ற விர்ச்சு அப்படிங்கிறது நாம இப்போ சாதாரணமா பயன்படுத்துற நற்பண்பு கிடையாது. ஓ, அப்போ தர்மம், நியாயம், நேர்மை இதெல்லாம் அவர் விர்ச்சுன்னு சொல்லலையா? இல்லவே இல்ல. ஃபெலிக்ஸ் கில்பர்ட் இது ரொம்ப அழகா விளக்குறாரு. பொறுமை காப்பது, விட்டு கொடுப்பது இதெல்லாம் அரசியல்ல ஒரு பலவீனம்னு மாக்கியவெல்லி பார்த்தாரு. அப்பா அவர் பார்வையில விர்ச்சுனா என்ன? தைரியம், வலிமை, தந்திரம், முக்கியமா எந்த ஒரு மோசமான சூழலிலையும் தனக்கு சாதகமா மாற்ற ஒரு அபாரமான திறன். தன் இலக்கை அடைய எவ்வளவு கடினமான முடிவையும் எடுக்கிற மன உறுதிதான் விர்ச்சு. சுவாரஸ்யமா இருக்கே. ஒரு பலவீனமான நல்லவனா இருக்கிறத விட வலிமையான தலைவனா இருக்கணும்னு சொல்றாரு. இதுக்கு அவர் சொல்ற அந்த வில்லாளன் ஒப்பீடுன்னு ரொம்பவே சிந்திக்க வச்சது. ஆமா. ஒரு சிறந்த வில்லாளன் தூரத்தில் இருக்கிற இலக்கை அடிக்கணும்னா அந்த இலக்குக்கு நேரா குறி வைக்க மாட்டான். அவனுக்கு தெரியும், காத்து, ஈர்ப்பு விசையெல்லாம் அம்ப கீழே இறக்கும்னு. கரெக்ட். அதனால கொஞ்சம் மேல குறி வைப்பான். அதே மாதிரிதான் ஒரு புது தலைவனும் மோசஸ் அல்லது சைரஸ் மாதிரி வரலாற்று பெரும் தலைவர்களை முன்னுதாரணமா வச்சுக்கணும்.
இலக்க ரொம்ப உயரத்துல வச்சாதான் பல தடைகளை தாண்டி ஓரளவாவது வெற்றியை நெருங்க முடியும். ஆனா ஒரு கேள்வி, ஒருத்தர்கிட்ட அபாரமான திறமை, மன உறுதி எல்லாம் இருக்குன்னு வச்சுப்போம். சில நேரம் அதிர்ஷ்டம் அல்லது விதி எல்லாத்தையும் புரட்டி போட்டுடுமே. இத மாக்கியவெல்லி எப்படி பாக்குறாரு? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதத்தான் அவர் ஃபார்ச்சூன்னு சொல்றாரு. அதிர்ஷ்டத்தை சீரிப்பாயும் ஒரு காட்டாற்று வெள்ளத்துக்கு ஒப்பிடுறாரு. காட்டாரு, அதாவது பெருவெள்ளம் வரும்போது மரங்கள் வீடுகள் எல்லாம் அடிச்சிட்டு போகுமே, அதுவா? அதேதான். அந்த நேரத்துல யாராலும் ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா வெள்ளம் வடிஞ்சு அமைதியான காலம் வரும்ல. வரும். அந்த அமைதியான காலத்துல அணைகளையும் கால்வாய்களையும் கட்டுற திறன், அதாவது வர்ச்சு, யார்கிட்ட இருக்கோ அவன்தான் அடுத்த வெள்ளத்துல தப்பிப்பான். ஹோ, அப்போ எல்லாமே விதின்னு முடங்கி போறதா அவர் ஏத்துக்கல. ஆணித்தரமா ஏத்துக்கல. மனித செயல்கள்ல பாதி அதிர்ஷ்டம் கையில இருக்கு. ஆனா மீதி பாதியே நம்ம திறனும் முன்னேற்பாடுகளும் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்றாரு. அப்போ அமைதியான காலத்துல நாம எவ்வளவு தயாராகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இது நம்ம எல்லாருக்கும் பொருந்துமே. வேலை நல்லா போயிட்டு இருக்கும் போதே புது திறன்களை கத்துக்கிட்டாதான் ஒரு லே ஆஃப் வரும்போது தப்பிக்க முடியும். எக்ஸாக்ட்லி. இப்போ ஷெல்டன் வோலின் சொல்ற அந்த வன்முறையின் பொருளாதாரம், அதாவது எக்கானமி ஆஃப் வயலன்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஆமா, தப்பி பிழைக்க வன்முறையா பயன்படுத்தணும்னு மாக்கியவெல்லி சொல்றாரு. இது எப்படி நியாயப்படுத்துறாரு? வன்முறைய கண்மூடித்தனமா அவர் ஆதரிக்கல, ரொம்ப சிக்கனமா பயன்படுத்த சொல்றாரு. இத புரிஞ்சுக்க செசரே போர்கியா கதைய நாம பார்க்கணும். சிசரே போர்கியாவா? ஆமா, செசரே ஒரு புதிய பகுதியை பிடிச்சப்போ அங்க ரொம்ப குழப்பம். அத அடக்க ரமீரோ டி ஓர்கோ அப்படிங்கிற ஒரு கொடூரமான தளபதியை நியமிச்சாரு. அந்த தளபதி என்ன பண்ணா? அவன் ஈவு இரக்கமே இல்லாம எல்லாத்தையும் அடக்கிட்டான். சட்டம் ஒழுங்கு வந்துருச்சு. ஆனா மக்கள் அவன் மேல செம கோவத்துல இருந்தாங்க. உடனே செசர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணாரு? ஒரு நாள் காலையில அந்த தளபதிய 2 துண்டா வெட்டி மக்கள் கூடுற சதுக்கத்துல வீசிட்டாரு. ஒரு நிமிஷம், இது ரொம்ப கொடூரமான சதித்திட்டமாச்சே. தன் வேலையை முழிக்க ஒருத்தனை பயன்படுத்தி பலிகடா ஆக்கிட்டாரு. இது எப்படி அறிஞர்கள் நியாயப்படுத்துறாங்க? இது ஒரு சைக்கோபாத் மாதிரி இருக்கே. மேலோட்டமா பார்க்கும்போது அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா எர்ன்ஸ்ட் காசிரர் இத ரொம்ப அழகா விளக்குறாரு. தி பிரின்ஸ் அப்படிங்கறது அறநெறி புத்தகம் கிடையாது, ஒரு தொழில்நுட்ப கையேடு. டெக்னிக்கல் மேனுவல் மாதிரி. ஆமா, ஒரு வேதியியலாளர் கொடிய விஷத்தை கையாளும் போது இது நல்லதா கெட்டதான்னு பார்க்க மாட்டாரு. இதை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தலான்னு தான் பாப்பாரு. சீசரே பண்ணது அறநெறிப்படி தப்புதான். ஆனா அரசியல் ரீதியா நாட்டை அமைதிப்படுத்துச்சு. அதாவது அரசியல நல்லது கெட்டதுன்னு தராசுல அளக்காம எது வேலை செய்யும்னு பாக்குறாரு. அந்த மருத்துவ ஒப்பீடு கூட ஒன்னு சொல்வாரே. ஆமா, ஒரு உடம்புல தோன்ற சைலண்ட் டியூமர் மாதிரி தான் பிரச்சனைகளும். ஆரம்பத்துல எந்த வலியும் இருக்காது. அப்போ கண்டுபிடிச்சா ஈஸியா குணப்படுத்திடலாம். ஆனா விட்டுட்டா உடம்பு முழுக்க பரவிடும். அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட். ஒரு தலைவனும் அப்படிதான் இருக்கணும். பிரச்சனை முழக்கும் போதே அது எவ்வளவு கசப்பான முடிவா இருந்தாலும் சரி, அதை உடனே தீர்த்திடணும். சரி, இப்போ அந்த புகழ் பெற்ற கேள்விக்கு வருவோம். ஒரு தலைவன் அன்புக்குரியவனா இருக்கணுமா, இல்ல சிம்ம சொப்னமா, அச்சம் தருபவனா இருக்கணுமா? ரெண்டும் கலந்திருக்கிறது தான் பெஸ்ட். ஆனா அது மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால அன்பா இருக்கிறத விட அச்சம் தருபவனா இருக்கிறது தான் பாதுகாப்பானதுன்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படி? அன்பால ஒருத்தரை பிணைச்சா அவங்க நமக்காக உசுரையே கொடுப்பாங்களே. மனித உளவியல அவர் ரொம்ப கசப்பா விவரிக்கிறாரு. மனிதர்கள் இயல்பிலேயே நன்றி மறக்கிறவங்க. ஆபத்து வராத வரைக்கும் விசுவாசமா இருப்பாங்க. உங்ககிட்ட பணம் புகழ் இருக்கும் வரைக்கும் சுத்துவாங்க. ஆனா ஆபத்து வந்தா ஓடிடுவாங்க. ஆமா, அன்புங்கிறது சுயலாபத்துக்காக ஈஸியா உடைக்கப்படுற ஒரு விஷயம். ஆனா பயம் அப்படி இல்ல. பயம் எப்படி வேலை செய்யும்? பயம்ங்கிறது தண்டனை கிடைக்குங்கிற உணர்வு. ஒருத்தரை நேசிச்சா அவரை ஏமாற்ற தயங்க மாட்டோம். ஆனா பயந்தா துரோகம் பண்ண 1000 முறை யோசிப்போம். ஆனா மக்களை பயமுறுத்திட்டே இருந்தா அவங்க கொதித்தெழுந்து புரட்சி பண்ண மாட்டாங்களா? வெறுப்பா மாறிடாதா? அருமையான கேள்வி. இதையும் அவர் முன்கூட்டியே யோசிச்சிருக்காரு. பயத்தை உண்டாக்கலாம், ஆனா எக்காரணம் கொண்டும் மக்களின் வெறுப்ப சம்பாதிக்க கூடாது. வெறுப்பு வந்துட்டா எந்த இராணுவத்தாலும் அரச காப்பாத்த முடியாது. பயப்படணும், ஆனா வெறுக்க கூடாது. இது எப்படி சாத்தியம்? ரொம்ப தெளிவான விதிய சொல்றாரு. மக்களோட பரம்பரை சொத்துக்கள் மேலேயோ பெண்கள் மேலேயோ ஒருபோதும் கை வைக்க கூடாது. மனிதர்கள் தான் அப்பாவோட மரணத்தை விட சொத்து பறிபோனதை தான் அதிக நாள் ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு சொல்றாரு. என்னது? அப்பாவோட மரணத்தை விட சொத்து பறிபோனதையா? இது ரொம்ப ஓவரா தெரியலையா? அவரு மனிதனோட உயிர்வாழும் உள்ளுணர்வை தொட்டு பேசுறாரு. தன்னை மரணம் உணர்வு பூர்வமானது, காலம் ஆத்திடும். ஆனா சொத்து போனா அவனோட எதிர்காலமே பறிபோகுது. வறுமை அவனை தினமும் கொல்லும். ஆமா, வறுமை பெரிய பிரச்சனை தான். அதனால தண்டனை கொடுத்தாலும் நியாயமான காரணம் இருக்கணும். ஆனா சொத்துல கை வைக்க கூடாது.
அப்படி கை வைக்காத வரைக்கும் தலைவன் வெறுக்கப்பட மாட்டான். மனுஷனோட சுயநமத்தை அப்பட்டமா தோல் உரிச்சிட்டாரு. சரி, அடுத்து அவர் சொல்ற அந்த சிங்கமும் நரியும் ஒப்பீடு, இது எதை குறிக்குது? ஒரு நாட்டை ஆள சட்டமும் நல்லெண்ணமும் மட்டும் பத்தாது, தந்திரமும் வேணும். சிங்கம் பலமானது, ஓநாய்களை விரட்டும், ஆனா வலையில மாட்டிக்கும். நரி வலைய கண்டுபிடிக்கும், ஆனா ஓநாய்கள்கிட்ட அடி வாங்கும். ஓ, அப்ப வலைய கண்டுபிடிக்க நரியோட தந்திரமும் எதிரிகளை மிரட்ட சிங்கத்தோட பலமும் ரெண்டும் வேணும். ஆமா, ஒரு தலைவன் கொடுத்த வாக்க எப்பவும் காப்பாற்ற வேண்டியதில்லை. எல்லாரும் நல்லவங்களா இருந்த வாக்கு காப்பாத்தலாம், ஆனா இங்க மனிதர்கள் தந்திரக்காரர்கள். அப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி முகமூடிய மாத்திக்கணும்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. அரசன் கருணை, நேர்மை இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்க வேண்டும், ஆனா தேவைப்பட்டா அதுக்கு முரணா செயல்பட தயாரா இருக்கணும். இப்போ மைய கேள்விக்கு வருவோம். இந்த வரலாற்று பாடங்கள் நேயர்களுக்கு ஏன் முக்கியம்? ஏன்னா நாம யாரும் நாட்டை ஆள போறதில்லையே. ஆனா இப்ப இருக்கிற ஆபீஸ் பாலிடிக்ஸும் ஒரு போர்க்கள மாதிரி தானே? முற்றிலும் உண்மை. இதுல கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் சுயசார்பு, செல்ஃப் ரிலையன்ஸ். இத்தாலிய அரசுகள் கூலிப்படையை நம்பி அழிஞ்ச மாதிரி அடுத்தவங்கள நம்பியிருந்தா அழிவுதான். அஸ்திவாரத்தை நீங்களே உருவாக்கணும். அந்த முகஸ்துதி செய்யறவங்கள பத்தி கூட அவரை எச்சரிக்கிறாரே. ஆமா, அத பிளேக் நோய்க்கு ஒப்பிடுறாரு. உங்களை புகழ்ந்து பேசுறவங்க ஆபத்துல காப்பாத்த மாட்டாங்க. உண்மைய முகத்துக்கு நேரா சொல்ற சிலரை மட்டும்தான் பக்கத்துல வச்சுக்கணும். இதையெல்லாம் பார்க்கும்போது ஒன்னு தெளிவா புரியுது. தனிப்பட்ட வாழ்வுல நாம பின்பற்ற அறநெறிகளுக்கும் ஒரு பெரிய பொறுப்புல எடுக்கிற கடினமான முடிவுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதத்தான் ஷெல்டன் வோலின் சொல்றாரு. அரசனுடைய உயிர்வாழ்வு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும்போது அவசியத்தின் காரணமா தன் ஆன்மாவுல கரப்படிஞ்சாலும் பரவாயில்லன்னு அறநெறிகளை ஓரங்கட்டிட்டு துணிச்சலா செயல்படணும். அதுதான் உண்மையான வர்ச்சு. இந்த விவாதத்தை முடிச்சு வைக்கும்போது நான் உங்கள் முன் ஒரு சிந்தனையை வைக்க விரும்புறேன். நாம இன்னைக்கு வாழ்ற கார்ப்பரேட் மற்றும் அரசியல் உலகத்துல தலைவர்கள் பலரும் மேடையில அறநெறி, வெளிப்படைத்தன்மை பத்தி ரொம்ப அழகா பேசுறாங்க. ஆனா நிஜத்துல அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னாடி பல முடிவுகள் செசரிய போர்கியாவோட தந்திரப்படியும், மாக்கியவல்லி சொன்ன அந்த சிங்கத்தின் பலம் அப்புறம் நரியின் தந்திரத்தை கொண்டுதான் இன்னும் எடுக்கப்படுகிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான விவாதத்துல எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. மாக்கியவெல்லியின் தி பிரின்ஸ் வெறும் 500 வருட பழமையான புத்தகம் இல்ல, மனித மனங்களோட அதிகார பசிய அளக்கிற ஒரு சைக்காலஜி மேனுவல். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அடிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.